ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணிகிட்ருக்க எலி, கரப்பாம்பூச்சி, பல்லி அது எல்லாத்தையும் வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே அதை விரட்டிடலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துருக்கேன். நம்ம ஃபுட்டு வாங்கும் போதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி டிப்ஸ் ரெடி பண்ணும்போது இதை நம்ம சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. இப்போ கல் உப்பு இருந்துச்சுன்னா அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக கரைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தூள் உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கல் உப்போ தூள் உப்போ ஏதோ எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாதீங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ வினிகர் சேர்க்கும் போது தான் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் இந்த டிப்பு. இப்போ வினிகர் சேர்த்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பூண்டு இருக்கும் இல்லையா, இந்த பூண்டை ஒரு 4லேருந்து 5 பூண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா நசுக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு இதையும் இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பூண்டை இதில் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது ஒரு நைட் ஃபுல்லாக இதை நீங்கள் ஊற வச்சிடணும். இல்லைன்னா நீங்கள் காலையில் வச்சுட்டு கூட நைட் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நைட் வச்சுட்டு காலையில் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா காலையில் வச்சுட்டு நைட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த தண்ணியோட இந்த கல்லுப்பு, வினிகர், இந்த பூண்டில் இருக்கிற சாரம் எல்லாம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகும். இப்போ இதை ஒரு 5 ஹவர் தான் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இந்த டிப் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அதில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பழைய வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா அதோட கேப்பில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த பாட்டிலில் இந்த தண்ணியை மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நீங்கள் இதை 1 வீக் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை எங்கெல்லாம் உங்களுக்கு எலி, கரப்பாம்பூச்சி, பல்லி, பெருச்சாளி தொல்லை இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. மெயினாக செடி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா எலி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ செடியெல்லாம் கடிச்சு விட்டுட்டு போயிடும். அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. சிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. சிங்க்குக்கு கீழே அந்த பைப் லைன் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கரப்பாம்பூச்சி, பல்லி தொல்லைலாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி கிராசரி ஐட்டம்ஸ் வைக்கிற இடத்துலையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாதனால நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா அதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக 1 வீக் நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் வீட்டில் எந்த ஒரு கரப்பாம்பூச்சி, பல்லி, எலி எதுவுமே இருக்காது. எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.